நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 37:23 நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். Psalms 37:23 The steps of a good man are ordered by the Lord and he delights in his way. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல மனுஷனுடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறாராம். அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவரும் நல்ல மனுஷர்களாய் வாழ்கிற போது நீங்களும் நானும் கர்த்தருடைய வழியில அவர் நமக்காய் நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த பாதையில நடக்க நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். வேதத்துல 2 வழிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கின்றது. ஒன்று குறுகலான வழி, இன்னொன்று விசாலமான வழி. குறுகலான வழியிலே நடக்கின்ற போது நீங்களும் நானும் நித்திய ராஜ்யத்திற்குள் பங்குள்ளவர்களாய் பரலோகத்திற்கு செல்கிற வழியாய் அந்த வழி காணப்படுகிறதா. ஆனால் விசாலமான வழியோ அது நித்திய அக்கினிக்குள், நித்திய ஆக்கினைக்குள் நம்மை கொண்டு சேர்க்கிற வழியாய் இருக்கிறதா. வேதத்துல மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அதனுடைய முடிவோ மரணம் என்று வேதம் சொல்கிறது. நாம் நினைக்கிற, நாம் நடக்கிற வழிகளை விட்டு நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு எதை சொல்லி இருக்கிறாரோ, அவர் நமக்கு வழிகாட்டியாய் இருக்கின்றார். வேத வார்த்தை நமக்கு எதை சொல்லி கொடுக்கின்றதோ அந்த வார்த்தையின்படி நீங்களும் நானும் வாழ வேண்டும். நம்முடைய நடைகளை கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சிந்தைகளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனவே நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரும் அவர்தான். வேதத்தில் யோபு என்ற பக்தன் கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரே அவரை குறித்து சாட்சியை அவர் எழுதியிருக்கிறார். உங்களுடைய எண்ணையும் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை பற்றி அவர் என்ன சொல்லுவார் என்று யோசித்து பார்க்க வேண்டும். நாம் நடக்கிற பாதைகள் செம்மையான பாதைகளா? நீங்களும் நானும் நடக்கிற பாதைகள் நீதியின் பாதைகளா? நீங்களும் நானும் நடக்கிற பாதைகள் கர்த்தர் விரும்புகிற பாதைகளா என்று யோசித்து பார்க்க வேண்டும். பாதைகள் என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கை தான். நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். வேதத்தில் இவ்விதமாக கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் என்று என் வேதம் சொல்கிறது. இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் கர்த்தர் கொடுக்க விருப்பமுள்ளவராக இருக்கின்றார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வழிகளை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் இந்த நாளில நமக்கு எதை சொல்கிறாரோ அவருடைய பாதைகள் நீதியின் பாதைகள் என்று வேதம் சொல்கிறது. நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவர் விரும்புகிறபடி நாம் வாழ நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய எதிர்காலத்தையும் அவர் நீதியின் வழியிலே நிச்சயமாய் அவர் நடத்துவார். நாம் ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய இருதயத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வழியிலே நாங்கள் நடக்க, நீர் பிரியப்படுகிற வழியிலே நாங்கள் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. மனிதர்களுக்கு தோன்றுகிற வழி எப்பொழுதுமே செம்மையான வழி என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அதனுடைய முடிவோ மரணம் என்று வேதம் சொல்கிறது. நாங்கள் அந்த குறுகலான பாதையிலே நடக்கும்படியான அப்பா ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய ஜீவனாய் எங்களுடைய வழியாய் மாறட்டும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.